Good morning students, welcome to our accountancy class. Previous class we will learning what do you mean by bookkeeping, then features of bookkeeping, objectives, advantages and limitations of bookkeeping. This class we will learning new topic about bookkeeping versus accounting. First one, scope. It is concerned with recording and classifying the business transaction. Accounting, it is concerned with recording, classifying, summarizing, analytical and interpreting the financial data. What is that saying? Bookkeeping differ from accounting. The first point is scope. It is concerned with recording and classifying the business transaction. It is only handling for business transactions. Accounting, it is concerned with recording, classifying, summarizing financial data. அதில் வந்து பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், இதில் வந்து ஃபினான்ஷியல் டேட்டா. செகண்ட் ஒன் ஸ்டேஜ், இட்ஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ். தட் ஒன் இஸ் செகண்டரி ஸ்டேஜ். Nature of job, it is routine and clerical in nature. It is analytical in nature. Knowledge, it's a basic knowledge of the principle of journalizing. It is required the knowledge of accounting principle, procedure and practice. Skill required, analytical skill is not required, it required analytical skill. Next topic is relationship among bookkeeping, accounting and accountancy. அதாவது புக்கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்ஸுக்கு இடையிலான தொடர்பு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஸ்மால் டயக்ராம் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ புக்கீப்பிங் ப்ளஸ் அக்கௌண்டிங் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் டு யூசர். அதாவது புக்கீப்பிங் அப்படிங்கிறது வந்து அக்கௌண்டிங்க்கு வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜாக இருக்குது. இது மூலியமாக நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன்சியில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ராசஸ் ரெக்கார்டிங் ட்ரான்சாக்ஷன் இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக்கீப்பிங் அப்படிங்கிறது அக்கௌண்டிங்கோட ஒரு பார்ட்டு. நெக்ஸ்ட் அது வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ் தான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் தான் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு புக்கீப்பிங் ப்ளஸ் சம்மரைசிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் த ரெக்கார்டு. அதாவது அக்கௌண்டிங் ப்ராசஸை வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும், அதை பிரிக்கணும், தென் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் மெயின்டெனன்ஸ் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நம்ம எந்த ஒன்று ஃபாலோ பண்ணாலும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான புக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். இட்ஸ் மோர் தென் 14 principles are there, but I will explain one by one in simple way. First one is business entity. ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓனரும் அதனுடைய பிஸ்னஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓனரை வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, பிஸ்னஸ் வந்து ஓனர் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே ரிலேஷன்ஷிப் பண்ணி சொல்ல மாட்டாங்க. செகண்ட் ஒன் மணி மெஷர்மெண்ட். இதில் வந்து ஒன்லி மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்ட். பண மதிப்பிலான நடவடிக்கையை மட்டும்தான் என்ட்ரி பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் கோயிங் கன்சர்ன். பிஸ்னஸ் வில் கண்டினியூ ஃபார் எ ஃபோர்ஸபிள் ஃப்யூச்சர். அதாவது கோயிங் கன்சர்ன் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தாலுமே அந்த பிஸ்னஸை பாதிக்காது, அது எப்பயும் போல் வந்துட்டு கண்டினியூவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபோர்த் ஒன் காஸ்ட் மெஷர்மெண்ட் கான்செப்ட். அசட்ஸ் ஆர் ரெக்கார்ட் அட் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது அசட்ஸை வந்து எப்பயுமே சொத்துக்களை வந்து பண மதிப்பில் தான் நம்ம வந்து என்ன செய்வோம், அடையாளம் காமிப்போம். நெக்ஸ்ட்டு டூயல் ஆஸ்பெக்ட். Every transaction has two aspects, debit aspect and credit aspect. It's an important one. Please you will note that point. Dual aspect அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், another one is credit. Next, periodicity. Accounts are closed at the end of the accounting period. It is generally 1 year. அதாவது பீரியாசிட்டினா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். அதான் என்ன சொல்கிறாங்க, பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேட்சிங் கான்செப்ட். எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு எ பர்டிகுலர் பீரியட் ஆர் டு பி மேட்ச்டு வித் ரெவன்யூ ரிலேட்டிங் டு தட் பீரியட். அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து எப்பயுமே ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே போவோம். அது எப்படின்னா நம்மளோட காஸ்ட்டை விட அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு திங் இருக்கும். நெக்ஸ்ட் ரியலைசேஷன். ரெவன்யூ ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ்டு. அதாவது நம்ம கையில் எப்போது ரெவன்யூ கிடைக்குதோ
அப்போ மட்டும்தான் நம்ம அதை என்ன பண்ணுவோம், என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். எவ்ரி டிரான்சாக்ஷன் மஸ்ட் ஹேவ் அ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம எழுதும் போதில் நமக்கு ப்ராப்பரான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ஒரு எவிடன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அக்யூரல். டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் வென் இட் இஸ் என்டர்ட் இன்டு அண்ட் நாட் வென் செட்டில்மெண்ட் டேக் பிளேஸ். அதாவது நடவடிக்கை எப்பயுமே ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ட்ரு பண்ணுவோம், ஆனால் அது முடியும் போது அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். கன்சிஸ்டன்சி. அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஷுட் பி கண்டினியூஸ்லி அப்சர்வ்டு. அதாவது நடவடிக்கையை எப்பயுமே கணக்கியல் கொள்கைகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனோட கொள்கை என்ன, அதனுடைய நடைமுறை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல் டிஸ்க்ளோஸ். அக்கௌண்ட் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் ஃபுல் அண்ட் ஃபேர் இன்ஃபர்மேஷன். அதாவது கணக்குங்கிறது முழுமையான மற்றும் உண்மையான தகவலில் தான் சொல்கிற மாதிரி இருக்கணும். மெட்டீரியலிட்டி. ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் மானிட்டரி ஐட்டம்ஸ் ஆர் டு பி ரெக்கார்டட் அண்ட் டிஸ்க்ளோஸ் இன் த ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட்ஸ். அதாவது அனைத்து முக்கிய நிதி தகவல்களும் பதியப்பட்டு நிதிநிலை அறிக்கையில் நமக்கு தெரியப்படுத்தணும். கன்சர்வேஷன். ஒயில் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் ஓன்லி த ப்ராஸ்பெக்டிவ் லாஸஸ் அண்ட் நாட் த ப்ராஸ்பெக்டிவ் இன்கம் ஷுட் பி கன்சிடர். அதாவது நடவடிக்கையை நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அப்போ நமக்கு கிடைக்கிற லாபத்தை மட்டும்தான் அதில் என்ன செய்வோம், கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் எதிர்நோக்கும் நட்டத்தை என்ன செய்ய மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிடையாது. அதாவது எப்போல்லாம் நமக்கு லாபம் கிடைக்குதோ அதை தவிர்த்து நமக்கு நட்டம் எப்போ ஏற்படுதோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், கன்சிடர் பண்ணுவோம். இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, அதை ஓவர் கம் பண்ணி நமக்கு நட்டம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லாஸ். அப்போ நமக்கு எப்பயுமே ஒரு கன்சர்வேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் பார்த்துருக்கோம். தென் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கை பார்க்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.